இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வாட்ஸ்அப் சாட்பாட் லான்ச் ஆன் பைலட் பேசிஸ் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்ல ஏஐ சாட்பாட் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஏஐ சாட்பாட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலம் ஏஐ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ சாட்பாட்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா இப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே போறோம்னா, நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, 11வது டோக்கனா நமக்கு போடுவாங்க. ஆனா, அது நம்ம போனா தான் தெரியும் நம்ம 11வது ஆளா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க 10 பேரும் வைத்தியம் பார்த்துட்டு வர வரைக்கும் நம்ம 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரம் ஆனாலுமே அங்கேயே தான் உட்கார்ந்துருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் எலிமினேட் பண்ணிட்டு, டைரக்ட்டா இந்த வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட்லயே என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்ட்மெண்ட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் அவுட் பேஷண்ட் அப்பாயின்ட்மெண்ட் புக்கிங்காக இந்த ஒரு சர்வீஸ ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா லான்ச் பண்ண போறாங்க. நலம் ஏஐ அப்படிங்கிற வாட்ஸ்அப் சாட்பாட். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரீநேம்ட் அஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அந்த துறைக்கு இப்ப புது பேர் வச்சிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதற்காக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ் 1978 அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ் 1978 இருக்கு. அந்த ரூல்ஸ்ல வந்து ஒரு சில மாற்றங்களை பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, த லிட்டில் சாங் புக்ஸ் தட் கிரானிக்கல்ட் ஹிஸ்டாரிக் டெம்பிள் என்ட்ரி இன் மதுரை. ஸோ ஜூலை 8ஆம் தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1939 ஜூலை 8ஆம் தேதி என்ன நடந்திருக்கும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். தமிழ்நாடு ஹரிஜன் சேவா சங்கத்தினுடைய வைத்தியநாத ஐயர் அவர்கள் தலைமையில நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை மேற்கொண்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, அது ரிலேட்டடா பாட்டு புக் வந்து வெளியிடுவாங்க. சரியா? அதான் சாங் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பாட்டு புத்தகம் வந்து வெளியிடப்படும். அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தை ஆதரிச்சும் எதிர்த்தும் பாத்தீங்கன்னா இந்த சாங் புக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வெளியாயிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆலய பிரவேசம் என்னும் ஆனந்த கீதம், ஹரிஜன ஆலய பிரவேச கீதம் இந்த மாதிரியான பாடல் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அத எதிர்க்கிற மாதிரி அது ரிலேட்டடான அந்த சாங் புக்ஸுமே வந்து வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆலய எதிர்ப்பு கும்மி அப்படிங்கிற பாட்டு புத்தகம்லாம் வந்திருக்கு. சோ இது வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு ட்ரெண்டா இருந்திருக்கு. சரிங்களா? சோ இது ரிலேட்டடா ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அந்த முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லையும் இத பத்தி குறிப்பிட்டிருக்காரு. 1880கள்ல இருந்து 1920 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பீக்ல இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த பாடல் புத்தகங்களுக்கு வந்து பேர் என்னவா இருந்துச்சுன்னா, கும்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல குஜிலி பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டிருக்காரு. ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் 2024ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, விவோசியும் திருநெல்வேலி புரட்சியும் 1908 அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அங்கதான் அவரை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? சோ அவருதான் முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற நூலுக்கும் ஆசிரியராக இருக்காரு. அதை நம்ம கூடுதல் தகவலா இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா கிரீஷ் பரத்வாஜ் பாசஸ் அவே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ரிமோட் வில்லேஜஸ், ரிமோட் ட்ரைபல் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் கனெக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. இடையில ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் பிரிட்ஜஸ வந்து போட்டு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் பீப்புளோட இன்டகிரேட் பண்ணதுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணது யாருன்னா நம்மளுடைய கிரீஷ் பரத்வாஜ் அவர்கள். அதனாலதான் இவரை நம்ம பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் படத்துல கொடுத்திருக்க மாதிரியே இந்த மாதிரியே ஒரு 140க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது எல்லாமே நடந்து போகக்கூடிய ஃபுட் பிரிட்ஜஸ் தான். சரிங்களா? மக்களுடைய கனெக்டிவிட்டிக்கான இந்த பிரிட்ஜஸ வந்து ஏற்படுத்தி இருக்காரு. அதனாலதான் இவரை பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவருடைய பங்களிப்பை பாராட்டி மத்திய அரசாங்கம் 2017ஆம் ஆண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பத்மஸ்ரீ விருது அப்படிங்கறதையும் வழங்கி இருப்பாங்க. சரியா? சோ அவரு இப்ப இறந்து போயிருக்காரு. அந்த செய்தியை தான் இங்க நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 states reach a pact on நர்மதா ப்ராஜெக்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா,
குஜராத், ராஜஸ்தான் இந்த 4 மாநிலங்கள் தான் நர்மதா நதியோட பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸா வந்து இருக்காங்க. அந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் வந்து ஆன செலவுகளுக்கு பேமெண்ட் யாரு பண்றது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பேமெண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளா செட்டில் ஆகாமே இருந்துச்சு. அந்த இஷ்யூக்கு வந்து இப்ப வந்து செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் 4 மாநில முதல்வர்கள் அண்ட் தென் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இந்த கையெழுத்தை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயின்ஸ்ல இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்ல ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம எழுதுறப்ப இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து யுடிசே ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் ஆப்வியஸ்லி வெளியிடுறாங்க. 2025-26 ஆண்டுக்கான அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டிராப் அவுட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. டிராப் அவுட் கம்மியானாலே ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ ரிட்டன்ஷன் ரேட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறதுமே செகண்டரி எஜுகேஷன் லெவல்ல பாக்குறப்ப அதிகமா இருக்கு. அஹ் ஆசிரியர்களுடைய அந்த சதவீதத்துல கிட்டத்தட்ட 54%, 54.9% ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. சோ அந்த டீச்சர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குன்றது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிகள் விகிதம் வந்து கம்மியா இருக்கு. நிறைய ஆசிரியர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதிர்பார்க்கலாம்னா யுடிசி அப்படிங்கிற இதுக்கான ஃபுல் ஃபார்மை கேட்கலாம். இல்ல இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றாங்கன்றத கேட்பாங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கான்டாக்ட் லாஸ்ட் வித் திருஷ்டி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட். ஸோ இந்த மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிரைவேட் சேட்டலைட்டா இருந்துச்சு. இவங்க வந்து ஆப்டிக்கல் இமேஜிங் பிளஸ் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இந்த 2 தொழில்நுட்பத்தையும் சேர்த்து ஒரு சேட்டலைட்டை வடிவமைச்சிருப்பாங்க. அதனாலதான் அதை வந்து ஆப்டோசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சேட்டலைட் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல ஆப்டோசார் டெக்னாலஜில ஒரு உருவான ஒரு சேட்டலைட்டா இருந்துச்சு. இந்த சேட்டலைட்டை மே 3ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 யூஸ் பண்ணி மே 3ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேட்டலைட் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த சோலார் ஸ்டார்ம்னால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிரவுண்ட் ஸ்டேஷனோட கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை இவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான், தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன். நமக்கு வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கன்சியூமர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி பல இண்டெக்ஸஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாருக்காகவே பிரத்யேகமான ஒரு இண்டெக்ஸை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸோட பேரு தான் இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த டேட்டாவை அதிகமா பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ஜிஎஸ்டி டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. முதல்ல இந்த இண்டெக்ஸ் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜூலை 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.